வெல்கம் டு அன்பு ஃபுட் ஃபேக்டரி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம வெரைட்டி தோசை பண்ண போறோம். வெண்டைக்காய் தோசை, தக்காளி தோசை, உருளைக்கிழங்கு தோசை, முட்டை தோசை. இதை எப்படி பண்ணலாம்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அப்படி ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டோம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு தோசை. இதோட நம்ம மல்லித்தலை சேர்த்துடலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். அப்படி தோசையிலே நீங்கள் மிளகுத்தூள் போட்டுடலாம். இந்த மசாலா தோசை மாதிரி நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த தோசையை நம்ம பரட்டி போட்டுடலாம். இப்போ தோசையை பரட்டிடலாம். நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் தோசை பண்ண போறோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தோசை மேலே வெண்டைக்காய் அப்படி சேர்த்துடலாம். வெண்டைக்காய் ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாக இருக்கும். சரியாகவே வரும். இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிடலாம். மறு தோசையை எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பரான வெண்டைக்காய் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெண்டைக்காய் ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ நம்ம தக்காளி தோசை பண்ணலாம். அதுக்கு தக்காளியோட நான் உப்பு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பொடிசா நறுக்கின சில்லியை நம்ம வைக்கிறோம்.
கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் பெப்பர்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்துடலாம். அப்புறம் தோசையை பரட்டிடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடான தக்காளி தோசை. அடுத்து நம்ம முட்டை தோசை பண்ணலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லித்தழை. முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் வெண்டைக்காய் தோசை, தக்காளி, முட்டை தோசை, உருளைக்கிழங்கு தோசை ட்ரை பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அன்பு ஃபுட் ஃபேக்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.